ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டார்க் டைரிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு பணமெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல அவரோட கனவு இல்லத்தை கட்டி முடிக்கிறாங்க. அப்படி முடித்த உடனே புதுமனை புகுவிழா, அதாவது பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷனில் பேய் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? இந்த உண்மை பேய் இன்சிடெண்ட்டை தான் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா அதை நீங்கள் உங்கள் விருப்பத்தோடு எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக நம்ம டார்க் டைரிஸ் சேனலில் என்னோடய வாய்ஸில் கேட்கலாம் அந்த ஸ்டோரியை. நீங்கள் அடுத்ததாக வர ஸ்டோரி உங்களோடதாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கை ஸ்டோரியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிரகாஷ், இவருக்கு வயசு 38. சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் கணக்காளராக வேலை பார்க்குறாங்க. அவருக்கு சம்பளம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏதோ தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிற அளவு தான். அவருடைய மனைவி கவிதா. இவங்களுக்கு 2 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதோட பிரகாஷோட வயசான அம்மாவும் இவங்க கூட தான் இருக்கிறாங்க. இதுதாங்க அவங்க குடும்பம். பிரகாஷ்க்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு, ஆசைன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டணும்னு. வாடகை வீட்டில் தான் வாழ்க்கையை பாதி ஓடிருச்சு. வாடகை வீட்டில் தான் வாழ்க்கையோட பாதி நாள் முடிஞ்சிருச்சு. ஒரு வீடு பார்த்தாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம், மறுபடியும் இன்னொரு வீடு, அப்படியே இன்னொரு வீடுன்னு மாற்றி மாற்றி இவங்க வாடகை வீட்டிலே பாதி நாள் கழிச்சிட்டாங்க. வாடகைக்கு தரும் உரிமையாளர்களும் கட்டுப்பாடு கண்டிஷன்ஸோடு இருக்காங்க. அடிக்கடி வீடு மாற்றுறது, வீட்டுக்கு வாடகை அதிகரிக்கிறதுன்னு இப்படியே பிரகாஷுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசில் அப்படியே ஒரு ஆசையையும் ஒரு கனவையும் தூண்டுச்சுன்னு கூட சொல்லலாம், சொந்தமாக வீடு வாங்கணும்னு. அதனாலேயே அவர் வாங்குகிற சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. மனைவியோட நகைகளையும் அடகு வச்சு பேங்க்கில் லோன் வாங்கி 12 வருஷங்களுக்கு பிறகு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி சொந்த வீடு கட்டுறாரு. பல போராட்டங்களுக்கு பிறகு அப்புறம் இப்போ அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக புதுமனை புகுவிழாவை நடத்தலான்னு குறிப்பிடுறாங்க ஒரு தேதியை. சொந்தம் பந்தம் கூட வேலை பார்க்குறவங்கன்னு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காரு பிரகாஷ். புதுமனை புகுவிழா நாளுக்கு முன்னாடி நாளே நிறைய சொந்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அடுத்த நாள் வந்தது. வீடு முழுசாக விளக்கு, கலர் லைட்ஸுன்னு ஃபுல்லாக டெக்கோர் பண்ணியிருந்துச்சு. பிரகாஷ் முகத்தில் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி சிரிப்பு தெரியுது. இது நம்ம வீடு, நம்ம சொந்த வீடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வர எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவரோட வீட்டு வாசலில் பிரகாஷோட அம்மா மட்டும் வீட்டை அமைதியாக பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை பிரகாஷ் கவனிக்கிறாரு. அம்மா முகத்தில் சந்தோஷத்தை விட ஒரு விதமான கவலை தெரியுது. பிரகாஷும், என்னம்மா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்குறாரு. அம்மா உடனே, தெரியலப்பா, என்னமோ மனசு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரகாஷ் சிரிக்கிறாரு. புது வீட்டை பார்த்தா அப்படி தான் இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொந்த பந்தங்களை வர வைக்க போயிட்டாரு. ஆனால் அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு அமானுஷம் இருக்கிறத அங்கே யாருக்குமே தெரியாது. இப்படியே ஒரு பக்கம் சமையல் வேலை, அலங்கார வேலைன்னு நடக்குது. மறுபக்கம் புரோகிதரும் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் ஒரு பக்கமாக நடத்திட்டுருக்காரு. விடிஞ்சதும் நல்ல நேரம், அதாவது 4 மணிக்கு ஹோமம் போட்டு மந்திரங்களையெல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஹாலில் ஹோமம் போட்டு பிரகாஷும் அவரோட மனைவியும் உட்கார்ந்தபடி பூஜைகளை நடத்திட்டுருக்காங்க. அப்போது ஹோமம் பண்ணிகிட்டு இருந்த புரோகிதர் திடீர்னு அப்படியே சைலண்ட்டாக ஆயிட்டாங்க. அவரோட பார்வை அவங்க வீட்டோட பின்பகுதி ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை நோக்கி கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் புரோகிதரை என்னாச்சு அப்படின்னு கேட்க எதுவும் பேசாமல் மறுபடியும் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படியே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு புரோகிதர் கிளம்புறாரு. கிளம்பும்போது பிரகாஷை பார்த்து, குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்படியே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.
ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரே சத்தமாக சிரிப்பாக இருந்த வீடு மெதுவாக அமைதியாக மாறுது. நெருங்கிய சொந்தங்களை தவிர எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பிரகாஷ் கொஞ்ச நேரம் உட்காந்து பெருமூச்சு விடுறாரு. அப்பாடா, ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு மனைவியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிரகாஷ் தன்னோட குழந்தை நிலா எங்கன்னு கேட்குறாரு. மனைவியும் இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான்னு தேடுறாங்க. மேல் மாடியில் இருக்க ஒரு ரூமில் சத்தம் கேட்குது. அந்த ரூமில் யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா குழந்தை அங்கே எதையோ பார்த்து பயந்து நடுங்கி ஒரு மூலையில் ஒட்டி நின்றுட்டு இருந்துச்சு. பிரகாஷ் உடனே பயந்திருந்த குழந்தைய ஓடி போய் தூக்குறாங்க. பிரகாஷோட அம்மா அந்த ரூம்குள்ளே வந்து என்னாச்சுன்னு பார்க்கும்போது குழந்தை பயந்துருந்ததை பார்த்து அம்மா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை. ரூம் ஃபுல்லாக ஒரு விதமான குளிர்ச்சியாக இருந்ததை பிரகாஷோட அம்மா உணர்றாங்க. இப்போ நாம் ஏதாவது சொன்னால் தப்பாயிரும்னு நினச்சிட்டு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்படியே எல்லாரும் நல்லா அந்தன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க. வீடு முழுசாக அமைதியாக இருக்குது. திடீர்னு மேல் மாடி ரூமில் கதவு டம்முன்னு அடிக்குது. தானாக திறந்து மூடுது. யாரோ அந்த ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு ஒரு பெண்ணோட குரலில் முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. பிரகாஷோட அம்மா தான் உடனே முழிச்சு எந்திரிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க டயர்டாக இருக்கிறதுனால. அம்மா அப்படியே மெதுவாக எழுந்து அந்த ரூமை பார்த்து நடந்து போகிறாங்க. ரூம்குள்ளே அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குறாங்க. அம்மாவோட இதயம் வேகமாக துடிக்கவும் ஆரம்பிக்குது. ரூம்குள்ளே ஒரு பெண்ணோட உருவம் தலைவிரி கோலத்தில் நின்றுட்டு அசையாமல் அம்மாவை பார்த்து நிற்கிது. யாருன்னு நடுக்கமான குரலில் அந்த உருவத்தை பார்த்து அம்மா கேள்வி கேட்குறாங்க. அந்த உருவம் எதுவும் பேசாமல் அப்படியே வீட்டோட பின்புறம் இருக்கிற ஜன்னல் வழியாக புகை மாதிரி மறைஞ்சு போகுது. இதை பார்த்த பிரகாஷோட அம்மாவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. விடிஞ்சதும் முதல் வேலையாக குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போய் அர்ச்சனையும் பண்ணிட்டு வராங்க. நைட்டு பார்த்தது யாருக்குமே சொல்லலை. ஏன்னா தன்னோட மகனே பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா தான் வீடு கட்டியிருக்காங்க. நாம் போய் இந்த விஷயத்த சொன்னால் மனசு உடைஞ்சு போயிடுவாருன்னு எதையும் சொல்லலை. புது வீடு பால் காய்ச்சினதும் அதுக்கப்புறம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் அவங்க குடும்பம் அசைவ உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படியே ஒரு மண்டலம் முழுசாக அவங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருக்காங்க. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடு கோழின்னு எல்லா வகையான அசைவ சாப்பாடும் சமைச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. சரியாக 12 மணிக்கு மேலே இருக்கும். அந்த நடுராத்திரி நேரத்தில் கிச்சனில் யாரோ பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்குது. பிரகாஷுக்கு முழிப்பு வந்து என்ன சத்தம், பூனை ஏதாவது வந்துருச்சு போலன்னு அதை விரட்டலான்னு கிச்சனுக்கு போகிறாரு. போன உடனே லைட்டை ஆன் பண்ணாரு. ஒரு கருப்பான பெண்ணோட உருவம் அந்த சமைச்ச சாப்பாடு எல்லாம் மிச்சம் இருந்துச்சுல்ல, அந்த சாப்பாட்டை நாய் கொதறின மாதிரி எலும்புகளை எல்லாம் கடித்து கிச்சன் ஃபுல்லாக சிந்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்த பிரகாஷ் சடனாக பயந்து தன்னோட ரூம்க்கு உள்ளே போய் உட்காந்துடுறாரு கதவை சாத்திட்டு. அதுக்கப்புறம் கூட அந்த கிச்சனில் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. இப்படியே லைட்டாக விடியவும் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சத்தம், அதாவது அந்த ஆன்மாவோட சத்தம் மெதுவாக குறைஞ்சது. விடிஞ்சதும் ரமேஷ் தன்னோட அம்மாக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும் நடந்ததை சொல்லி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. கிச்சன் ஃபுல்லாக ஒரு மாதிரியான வாடையாக இருக்குது. விஷயத்தை சீரியஸாக எடுத்த பிரகாஷ் புது வீட்டுக்கு பால் காய்ச்ச வந்தார்ல புரோகிதர், அவரை போய் பார்க்குறாரு. நடந்ததையெல்லாம் புரோகிதர்கிட்ட சொன்ன உடனே புரோகிதர், இந்த விஷயத்தில் நான் ஈடுபட முடியாது, எனக்கு தெரிஞ்ச மாந்திரிகர் ஒருத்தர் கேரளாவில் இருக்கார், அவரை போய் பாருங்கன்னு மாந்திரிகரோட அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாரு. பிரகாஷுமே அந்த அட்ரஸை விசாரித்து கேரளாவுக்கு போய்
அந்த மாந்திரிகரை வரவழைக்கிறாங்க. பிரகாஷ் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அந்த வீடை பார்த்த மாதிரி உட்காந்து ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காரு. சொந்த வீடு கட்டினா இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. மாந்திரிகர் நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அந்த நேரத்தில் காரில் வந்து இறங்குறாரு 2 சிஷ்யர்களோட. வந்து இறங்கின உடனே இந்த வீட்டை பார்த்து வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு மந்திரிச்ச தண்ணி மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாக தெளிக்க சொல்கிறாரு. சிஷியர்களும் வீட்டை சுற்றி ஃபுல்லாக தெளித்து விடுறாங்க. உடனே மாந்திரிகர் நடு ஹாலில் உட்காந்து ஒரு கோலம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உடுக்கையை அடித்து சில மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல மேல் மாடியில் இருக்கிற அந்த ரூம் கதவு சட்டுன்னு திறந்து ஒரு உருவம் கத்திட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் புகை மாதிரி வந்து நிற்கிது. இதை பார்த்த பிரகாஷ், அவரோட மனைவி, அம்மா எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. மாந்திரிகர் அந்த உடுக்கையை அடிச்சுக்கிட்டே கேள்வி கேட்குறாரு. நீ யார், எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிற அப்படின்னு கேட்க, ஆனால் அந்த ஆன்மா வாயை திறக்காம கோபத்தோட உரிமிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு மாந்திரிகருமே மிரட்டி கேட்குறாரு. இப்போ நீ சொல்ல போறியா, இல்லை இப்படியே உன்னை அழிச்சிடுவ அப்படின்னு மிரட்டும் போது தான் அந்த ஆன்மா பதில் சொல்லுது. என்னன்னா, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடமெல்லாம் புதர் முளைச்சி ஒரு சுடுகாடு மாதிரி இருந்தது. என் பேர் சாரதா, எனக்கு வயசு 28. நான் இந்த வழியாக கிணத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது 3 ஆண்கள் நல்லா குடிச்சிட்டு இந்த இடத்துலையே என்னை சீரழித்து கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை வரும்னு என்னை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இது என்னோட இடம். எனக்கு கல்யாணம் ஆகி பெண் குழந்தை ஒன்று இருந்துச்சு அப்படின்னு கதறி அழுதுட்டு அந்த ஆன்மா சொல்லுது. என்ன பண்ணாலும் நான் இங்கேருந்து போகமாட்டேன்னு ரொம்ப வீரியமாக இருக்குது அந்த ஆன்மா. மாந்திரிகருமே பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை அடக்குறாரு. ஒரு குடுவையில் அடைச்சி மாந்திரிகர் அந்த குடுவையை பிரகாஷ் கிட்ட கொடுத்து, பொழுது விடியறதுக்குள்ளே இதை சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் கால்படாத இடமா புதைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. புதைச்சிட்டு அந்த குடுவைக்கு மேலே ஒரு கள்ளி செடி ஒன்று நட்டு வச்சுட்டு வர சொல்கிறாரு. பிரகாஷ் இப்போது அந்த குடுவையில் அடைச்ச ஆன்மாவை எடுத்துகிட்டு போகிறாரு. கூட மாந்திரிகர் கூட வந்த சிஷியர்களும் போகிறாங்க. அதை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வராங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டார்க் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் பேய்னா பயம்பா, ஆனால் பேய் ஸ்டோரிஸ், பேய் படம் இதெல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன்னு யாராவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கப்பா. பாய்.